கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்லையும் உங்களோடு கூட ஒரு சில வேத வசனங்களை நம்ம தியானிப்போம். 1 யோவான் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். 1 யோவான் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம திருச்சபைக்கு வர்றோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், திருவிழா கலந்து கொள்கிறோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். எத்தனை பேர் கொடுத்திருக்கிறார்? எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ரெட்டிப்பான நன்மை தருவேன். அது மாதிரி 2 குழந்தை கொடுத்தார். ஊழியத்தை கொடுத்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், சொன்னார். அதே போல ஆண்டவர் நிறைவேற்றிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பல ஆயிரங்களோட ஆராதிக்க போறோம். முழங்கால் படியிடாத 7000 ஜனங்களை தருவேன்னாரு. இப்ப நாங்களாம் இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் நாங்க சீக்கிரம் வாங்கல. 1 கிரவுண்ட் அரை கிரவுண்ட்லாம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா 1 கிரவுண்ட் அரை கிரவுண்ட் சீக்கிரம் வாங்கியிருப்போம். நாங்க நினைக்கிறோம் ஒரு குறைஞ்சது 5 கிரவுண்டாவது வாங்கணும், ஒரு 500 பேர் இருக்கிற மாதிரி சபை கட்டணும்னு. அல்லேலூயா. வருவாங்க. இப்ப கவனிங்க, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். மோசேயை ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? யாத்திராம் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராம் எழுதின புஸ்தகம் 3, 16, 17. இஸ்ரவேலின் மூப்பரை நோக்கி, மைக்கில் படிச்சிருந்தீங்களா? இஸ்ரவேலின் மூப்பரை நோக்கி அவர்களிடத்தில் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், எகிப்தில் நீங்க கஷ்டப்பட்டிருக்கிறத நான் பார்த்தேன். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிஷியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். நீங்க எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு கானான் நான் பரலோகத்துக்கு கொண்டு போறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது இந்த பூமியில இருந்து நம்மளை ஆண்டவர் உருவாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட 1000 வருஷங்களா நம்ம அரசால போறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் தேவன். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, நிறைவேற்றுவதற்கு தம்முடைய ஊழியக்காரரை அனுப்புகிறாரு, நிறைவேற்றுவதற்காண்டி இவங்க கடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆனா இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில நிறைவேறல. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, வனாந்தரத்திலே சாகுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறாம போச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உன்னத பாட்டுல 2:15 எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, உன்னத பாட்டு 2:15 பார்த்தோம் அப்படின்னா, சபையை கெடுக்கிற குள்ள நரிகளும் குழி நரிகளையும் பிடிங்க. வாசிங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. கவனிங்க. இப்போ நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு திருச்சபைக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப இந்த திருச்சபைக்கு நீங்க வந்த உடனே நல்லா கவனிங்க, குள்ள நரிகள் குழி நரிகள் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற விடாதபடி தடுக்கு. இன்றைக்கு நான் ஒரு 3 குள்ள நரிகளை நான் சொல்ல போறேன். இந்த 3 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க இதை தருவேன்னு, அது ரொம்ப டிலே ஆகும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னாரு, ஆனா சீக்கிரம் தரல. 40 வருடமாக அலைக்கழித்தார். 40 வருடம் முடிஞ்சுன்னு அவங்க மரித்து போனாங்க. யாரும் கானானுக்குள்ள போகல. இந்த குள்ள நரிகள் குழி நரிகள் இவங்களுக்கு எடுத்துருச்சு. அது என்னென்னு பார்ப்போமே. 1 என்னாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம்.
32, 33 வாசிங்களேன். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அல்லேலூயா. 32 சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் பெரிய ஆட்கள். 33வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளே போனாலும். எதிர்மறையான வார்த்தை, எதிர்மறையான எண்ணம், அவ்விசுவாசம். என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா அவிசுவாசம். நம்ம என்ன செய்வோம்னா கரங்களை பார்ப்போம், அதை வச்சு நம்ம செய்வோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு மனிதன் மண்ணை எடுத்து செங்கல் செய்யலாம், வீடு கட்டலாம், ஆனா ஆண்டவர் ஒன்றும் இல்லாத ஒண்ணு உருவாக்குகிற தேவன். இவங்க தேசத்தை பார்த்துட்டு வந்தாங்க, ஆண்டவர் சொன்னது போலவே தான் இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் சொன்னது போலவே பாலும் தேர்ந்து ஓடுற தேசமா தான் இருக்குது, அங்க இருக்கிற அந்த முந்திரி குத்துகள்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா நாங்கள் அவர்கள் பார்வைக்கு, எங்கள் பார்வைக்கு நாங்களே வெட்டுக்கொள்வோம், அவங்கள தங்களை தாங்களே. அவ்விசுவாசம் தாங்க நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கு. ஆண்டவர் பேசுறாரு. இங்க வந்து ஆமென் அல்லேலூயா சொல்றோம், விசுவாசிக்கிறோம். வீட்டுக்கு போன உடனே பிரச்சனை வந்த உடனே டமாலும் விழுந்துருதோம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன், இங்க எத்தனை பேர் நீங்க கடன் வாங்காம இருக்கிறீங்க? கவனிங்க. உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துல உங்க அம்மா அப்பா மாமனார் மாமியார் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு யாருமே கிடையாது. ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் கடன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், உபாகமம் 28 இருக்கு. ஜோமன்ன நான் எப்படி கடன் வாங்குவேன்னா சொல்றேங்க, எங்க விசுவாசி ஒருத்தர் வருவாரு, அவர் கரெக்டா ஒவ்வொரு வாரமும் 200 சம்பளம் கொடுப்பார். நான் டோலக வாசிக்கும் போது என் கண்ணெல்லாம் அங்கதான் போகும். அவர் இன்னைக்கு வந்தா எவ்வளவு கிடைக்கும்? 30 பேர் வந்தாலும் 130 ரூபா தான் காணிக்க இருக்கும். அவர் ஒருத்தர் வந்துச்சுன்னா அது 330 ரூபா மாறிடும். அவரை தான் பார்க்கும். அவர் 200 வேற கொடுப்பாரா? அது போக பிரதர் ஒரு 200 கடன் தாங்க, அடுத்த வாரம் என்ன செய்யறேன். அவர் வந்திருக்கிறாருங்க. சொல்றேன், நான் வந்து எப்படின்னா, நான் வந்து என்ன வந்து பெரிய பரிசுத்தவன நாங்க காமிக்க வரல, நானும் தப்பு பண்ணேன்னா அவர்கிட்ட வாங்கிட்டு அதுக்கடுத்த வாரம் கொண்டு கொடுப்பேன். அவர் வாங்கவே மாட்டாங்க வழிகடு. அப்படிதான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். 100 ரூபா 200 ரூபா கடன். எப்படி இருக்கும்? ஒரு நாள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவர் பேசுறாரு, நீ ஏன் கடன் வாங்குற? சோமங்க விசுவாசமா ஆண்டவர் தருவார். நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் எங்க இருந்தாலும் வந்துடும், ஆனா எனக்கு எப்படி வருங்க? நான் ஆராதிக்கிறத வந்து நீங்களும் ஆராதிக்கிறீங்க. இதாங்க அந்த ஒரே ஒரு காரணம் தான். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கடன் வாங்குறது கிடையாது, கடனே கிடையாது. இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா இருந்துடுவோம். அல்லேலூயா. என்ன கரையினாலும் கவனிங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்மறையான எண்ணங்களை நம்ம ஜெயிக்கணும், அவ்விசுவாசத்தை மாற்றணும். ஏன்னா எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்குள்ள இராதபடி எச்சரிக்கையாக இருங்கள். தேவனையே விட்டு பிரிச்சிடும். என்ன எதிர்மறையா இருக்கோ அதையே சொல்லாதீங்க. ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் இதயத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா. எங்க ஊர்ல கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வச்சிருக்காங்க. ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் கொண்டு வந்து ஒருத்தரே வந்து ரசிக்கப்பட்டிருந்தாங்க, 1 கோடி ரூபாய் சபை கட்டணும் கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அது விசுவாசம். என் வாழ்க்கை மாறும், என் கடன் மாறும், இனிமே வாங்க மாட்டேன். தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுக்காமலாம் நீங்களா எல்லாம் ஜெயிக்க முடியாது. கடன் வாங்கி நாங்கெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கிறோம். அதான் சொல்றேன். இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணால பார்த்து நம்புற கூட்டம். நம்ம வந்து அப்படி கிடையாது, பார்க்காம நம்புற கூட்டமா இருக்கணும். ரெண்டாவது, இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் 14வது அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்களேன், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக
என்ன பண்ணாங்க? முறுமுறுக்கிறது என்னது? வேற யார் தான் கல்யாணம் முடிச்சணும்? அல்லேலூயா. அதானே, நான் ஏன் இந்த வீட்டுல பிறந்தனும்? சரி, எங்க பெற்றோர்கள்லாம் அவங்கள மாதிரி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நான் கருப்பா இருக்கேன், நான் சிவப்பா இருக்கிறேன், நான் குட்டையா இருக்கிறேன், நான் குண்டா இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நீங்க யார முறுமுறுக்கிறீங்கன்னா யார முறுமுறுக்கிறீங்க? யார முறுமுறுக்கிறீங்க? இன்னும் ஒரு வசனத்தை ஆண்டு சொல்ல சொன்னார். அந்த வசனத்தை நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க நிறைய பேரு உங்களுடைய வாக்கு தத்துவத்தை விளம்பரம் வரைக்கும் வந்துட்டீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க, ஆனா சுதந்திரிக்க முடியாம இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் முறுமுறுக்கிறது. முறுமுறுக்காதீங்க. எது செஞ்சாலும் என் தேவன் நல்லதே செய்வார், நல்லதே செய்வார். எரேமியா எழுதின புஸ்தகம் 20:11 வாசிங்களேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறேன்னு. அதே போல ஆண்டவருடைய கிருபையினால அப்படி பேசினாரு. என்ன பேசினாங்கன்னா, நீ 40 நாளுக்குள்ள இருந்து வெளியில வந்துருவோம். ஆண்டவர் சொன்ன மாதிரியே 40 நாளுக்குள்ளேயே நான் 31வது நாள் என்ன செஞ்சுட்டேன்? கவனிங்க, நம்ம அந்த நேரத்துல முறுமுறுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் பண்ண முடியாது. பாடுகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். யார்கிட்ட கஷ்டம் இல்லைங்க? இங்க ஊழிய செய்யற பாஸ்டர் வந்து கேளுங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுவாங்க. எல்லார்ட்டையுமே இருக்குது. அதனால வட மாநிலத்தில் இருக்க மிஷனரிகள் தான் ரொம்ப பாடுபடுறாங்க. இங்க இருக்கவங்க அதோட பாடுபடுறாங்க. எல்லாருமே என்ன கஷ்டப்படுறாங்க ஏதோ விதத்துல. அந்த நேரத்தில் நம்ம முறுமுறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் ஒரு காரியம், மூன்றாவது ஒரு குள்ள நரி நம்மளுடைய வாழ்க்கையில அது இருக்கக்கூடாது. நான் விரும்புகிறேன். இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எடுத்து வாசிப்போம். யோசுவா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? ஆண்டவர் பேசின காரியம் இதாங்க. எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க? நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், உங்களுக்கு நான் ஊழியக்காரரை அனுப்பினேன், உங்களை நான் அபிஷேகம் பண்ணினேன், உங்களை நான் வனாந்திரத்தில் வழிநடத்தி வர்றேன், மேகசமமா கிணிசமமா நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மண்ணாவை கொண்டு போஷிக்கிறேன், உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தது நானு, உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தது நானு. ஆனா நீங்க ஏன் அசதியா இருக்கிறீங்க? இந்த ஒரு வசனம் தான் ஆண்டவர் அடிக்கடி பேசிட்டே இருந்தார். இங்க இருக்கிற விசுவாசிகள் நிறைய பேர் அசதியா இருக்காங்க. பாசு சொன்னா செய்வோம், சொல்லாட்ட அப்படியே இருக்கு. யோசுவா சொல்ற எந்த மட்டும் ஐயா அசதியா இருப்பீங்க? அதுல இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதுல முதல் வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரரை சீலோவிலே கூடி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. தேசம் என்ன ஆயிட்டு? அவர்கள் வசமாயிற்று. இப்ப தேசம் வசம் ஆயிட்டு. ஆனா போய் சுதந்திரிக்க மாட்டேங்காங்க, வீட்டிலே படுத்து கிடக்காங்க. எத்தனை கோத்திரத்துக்காரங்க போகல தெரியுமா? 7 கோத்திரம். சொல்லுங்க, மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரத்துல 7 கோத்திரத்துல இருக்கவங்க அசதியா படுத்துட்டாங்க. கவனிங்க, அசதி ஆயிராதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஏசா வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வாராரு. யாக்கோபு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறாரு. கேட்கறது தப்பு இல்ல, தம்பி நான் கூழ் குடு, கேட்கறது தப்பு இல்ல. அவன் கேட்டான், கொடுத்த என்ன உன் சேஷ்ட புத்திர பார்த்த? அவன் அசதியினாலதான் நான் டயர்டா இருக்கிறேன், என் சேஷ்ட புத்திர பார்த்து நான் செஞ்சிருக்கேன். கவனிங்க, மல்கியால் ஆண்டவர் சொல்வாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் தான் சிநேகிக்கிறாரு. ஆனா இங்க இருக்கு ஏசாவையா நான் வெறுப்பேன்.
ஏசாவை நான் ஏன் வெறுத்தேன்? ஏசாவை நான் ஏன் வெறுத்தேன்? ஆண்டவர் எல்லாத்தையும் சிநேகிக்கிறார். ஏசாவை நான் ஏன் வெறுத்தேன்? காரணம் என்ன? நான் அவனுக்கும் சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருந்தேன், நான் அவனுக்கும் சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தேன், நான் அவனுக்கும் சொல்லி ஒரு உயர்வை வச்சிருந்தேன். அவன் அதை அசால்ட்டா அசதியா விட்டுட்டான். எலியா அசதியாய் சுரச்செடியில் படுத்து கிடக்கிறாரு. போதும் ஆண்டவரே, நான் எல்லாரும் போதும், நல்லவங்க எல்லாம் கிடையாது, நான் இப்பவே சாகணும் ஆண்டவரேங்கிறாரு. ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து சாப்பிட வைக்கிறான். 40 நாள் பிரயாணம் பண்ணி போறாரு. 2 பேர சாப்பாட்டுல 40 நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு ஒரு கண்மலையில் ஆண்டவர் பேசுகிறான். பேசி சொல்றாரு, இனிமேதான் அவனுடைய ஊழியமே இருக்குது, இனிமேதான் நீ எதுவா ராஜாவாக்கணும், இனிமேதான் இருக்குது உனக்கு அடுத்தபடியா ஒரு ஊழியக்காரன் நீ நியமிக்கணும், இனிமேதான் இருக்குது உன்னை வச்சுதான் எதிரிகளை நான் நிலவரத்துல போறேன். அந்த அசதியிலே படுத்து ஐயா தூங்கிட்டாரு, நான் செத்து போயிட்டானா என்னத்துக்கு ஆயிருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் அசதியா கிடக்குறீங்க. என்ன மன்னித்துக் கொள்ளுங்க, நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்களுடைய நன்மைக்கா சொல்றேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அசதியா கிடக்கு. எல்லாரும் அவங்களும் கிறிஸ்தவங்க தான், அவங்களும் தப்பு பண்றாங்க, நம்மளும் பண்ண மட்டும் போயிடுவோம். அவங்க வாழ்ற மாதிரி இல்லங்க. எலியா தான் இல்லையா? உங்களை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, உங்களை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை என்ன செய்ய போறாரு? உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, அது சுதந்திரிக்கணும். அறுக்கிற நேரத்துல தூங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? கதிர அறுக்கிற நேரத்துல தூங்கிட்டா என்ன ஆகும்? முடிஞ்சு. அதே போலதாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது அசதியா இருக்காதீங்க. பிசாசு என்ன செய்வான்னா அசதியாக்குவான். அதுலயா? ஆனா காலேப்பும் யோசுவாவும் என்ன பண்ணாங்க தெரியுமா? கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தாங்க. சுதந்திரிப்போம். சுதந்திரித்தார்கள். ஆண்டவர் வாக்கு மாறாதவன். ஆண்டவர் மோசையிட்ட சொன்னாரு, நான் இந்த தேசத்தை தருவேன்னு. யோசுவால சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தை கொடுத்தார். எடுத்து வாசிக்கலாமே, என்னோட எடுத்து வாசிங்க. யோசுவா 21:44 வாசிங்களேன். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் என்ன இல்லாதிருந்தது? யுத்தம் இல்லாதிருந்தது. இளைப்பாற பண்ணினான். அவர்களுடைய எல்லா சத்துருக்களையும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கவனிங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். நம்ம தான் என்ன பண்ணணும்? வாக்கு கொடுத்தா நிறைய மாட்டுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சொல்லிட்டாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து என் ஒய்ஃபுக்கு 2 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்துச்சு. இவ்வளவு மாத்திரை ஒவ்வொரு மாசமும் எடுத்தோம். தைராய்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த போய் எல்லாம் செக் பண்ண எல்லாம் நார்மல். கடைசியில கற்பு போய் விளையணும்னாங்க, குழந்தை பிறக்காதுன்னாங்க. கவனிங்க, வர்ற ஒரு 4000 எங்களுக்கு சப்போர்ட் வரும். 4000 2000 அப்படியே போயிரும். 2000 என்னத்தை சமாளிக்க? ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு நாள் நானும் என் மனைவியும் கிறிஸ்துமஸ் முடிச்சுட்டு மும்பை போனோம். அவங்களுடைய மாமா இருக்காங்க, அவங்க இடத்துக்கு போகும்போது ஜோம் பண்றேன், இனிமே நம்ம ஆஸ்பத்திரி போக வேண்டாம். தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க 2 பேர் வரணும், 2 பேர்த்தையும் நாங்க செக்அப் பண்ணுவோம், யார்கிட்ட குறைவு இருக்கோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னாங்க. ஊழியத்தை விட்டுட்டு நம்ம போகவா தமிழ்நாட்டுக்கு? கையை பிடிச்சு ஜோம் பண்ணோம். ஆண்டவர் நீர் கொடுத்தா கூடும், இல்லைன்னா வேண்டாம். 3 மாசம் கழிச்சு தங்கச்சி 50வது நாள்ல போயிட்டு, ஆனா அதுக்கு அடுத்து தங்கச்சி பாருங்க, ஆண்டவர் நல்ல குழந்தைகளை கொடுத்தேன். எந்த டாக்டர் சொன்னாங்களோ இவாளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு, அதே ஆஸ்பத்திரியில தான் என் மனைவி குழந்தை பிறந்தது. அதே டாக்டர் சொன்னாங்க ஆபரேஷன் தான் நடக்கும்னாங்க. நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே ஆபரேஷன் வேண்டாம், நார்மல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். நம்ம என்ன நினைக்கிறோம்? அதே தான் பார்க்கணும், அது குறை, இது குறை, இது நடக்காது. அவ்வளவு காசு எங்க இருக்குது? நான் பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேங்க, 50 லட்சத்துக்கு இடம் வாங்கணும், 50 லட்சத்துக்கு சர்ச்சை கட்டணும்னு. நான் எத்தனை கோடி, 1 கோடி கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட.
அப்புறம் கேள்வி இருக்கேன், ஆயிரக்கணக்கான ஜனங்களை தாரும் ஆண்டவர், சும்மா ஒரு தாரும். ஏன்னா நீங்க ஒரு நாள் வாங்க, காசிக்கு வாங்க, எவ்வளவு பேர் கூடுறாங்க, அது ஒரு போட்டோ இருக்கும், நீங்க அந்த சங்கமத்துல கூடின ஜனங்களுடைய போட்டோ இருக்கும், அவ்வளவு பேர். நம்ம ஜெபம் பண்ற ஆண்டவரே, இங்கெல்லாம் எப்படி சபைகள்லாம் இருக்குது, இதே மாதிரி அங்க எழும்பணும். அல்லேலூயா. கவனிங்க, கேட்கும் போது பெருசா கேளுங்க, ஆனா அசதியா இருக்காதீங்க. நிறைய பேர் அசதியா படுத்துட்டாங்க, என்ன செஞ்சாங்க, படுத்துட்டாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கவனிங்க, ஓடணும். என்ன செய்யணும்? ஓடணும். சொல்லி அடிக்கடிட்டே இருங்க, ஆண்டவர் செய்வாருங்க. உங்க பிள்ளைகள் ஆண்டவர் ரட்சிப்புல கொண்டு வருவார், உங்க கணவர் ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசமா சொல்லுங்க, இது மனிதனால் மூடாதுதான், தேவனால் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன், அந்த வாக்குத்தத்தத்தை நீ பார்க்காம சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்க, அதனாலதான் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ் comes from your mouth வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதை மாத்து. ஆண்டவர் பேசுறாரு, நிறைய காரியங்களை நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறோம், murmuring more things. அது இல்லை, இது இல்லை, அவங்க சரியில்லை, இது சரியில்லைன்னு. அதை நீ பாட்டுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் தேசத்தை நம்ம கையில கொடுத்துட்டாரு, ஆனா நம்ம சுதந்திரிக்க முடியாம அசதியா படுத்து கிடக்கும். வெரி லைசினஸ், ரொம்ப அசதியாயிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் எழுப்ப சொல்றாரு, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்களுக்கு